மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள கருங்குழி தோப்பு, பே கொள்ளத்தங்குறிச்சி, மணல்மேடு, அரங்கூர், கொடிகளம், மேட்டுத்தெரு ஆகிய கிராமங்களில் வசித்து வருகிற காட்டு நாயக்கன், மலைக்குறவர், அருந்ததியர் மற்றும் ஆதிதிராவிடர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா கேட்டு பலமுறை மனு கொடுத்தும் காத்திருக்கும் மக்களுக்கு குடிமனைப்பட்டா வழங்காமல் அலைக்கழிக்கும் திட்டக்குடி வட்டாட்சியரை கண்டித்து பழங்குடி மக்கள் நலச்சங்கம் சார்பில் பெட்டி, பாய் படுக்கையோடு பாத்திர பண்டத்தோடு குடியேறும் போராட்டம் பழங்குடி மக்கள் நலச்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் அசோகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு, வட்ட செயலாளர் அன்பழகன் மற்றும் 300க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் ஒரு வாரத்திற்குள் கருங்குழி தோப்பு மக்களுக்கு பட்டா வழங்குவது என்றும் மீதமுள்ள கிராமங்களுக்கு இடம் தேர்வு செய்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திரண்டு வந்திருக்காங்க. போராட்டம் துவங்கி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போராட்டம் நடந்து இறுதியாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் பட்டா இல்லாத மக்களுக்கு பகுதியாக பிரித்து சொல்லிருக்காங்க. ஒரு பகுதி மக்களுக்கு 1 மாதத்துக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜி உசிலம்பட்டி ஊராட்சியில் தங்கள் பகுதிக்கு அங்கன்வாடி மையம் வேண்டுமென அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து கிராம ஊராட்சி திட்டத்தின் கீழ் 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மையம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் திறந்து வைத்தார். இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியும் மற்றும் அரசுக்கு நன்றியும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி செயலாளர் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் மகாராஜன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராம், பேரூராட்சி செயலாளர் சரவணன் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஏத்தக்கோவில் சாலையில் உள்ள நக்கலகரடு மலை பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி வழி தவறி மலையடிவார பகுதிக்கு வந்த 3 வயதுடைய ஆண் புள்ளிமான் நாய்கள் கூட்டம் விரட்டியதால் ஓடியதில் காயமடைந்தது. இதையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் நாய்களை விரட்டி ஆண்டிப்பட்டி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் புள்ளிமானை பாதுகாப்பாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அதனை பாதுகாப்பாக கொண்டு சென்று வனத்துறையினர் இறக்கிவிட்டனர். அரியலூர் மாவட்டம் முத்துவாஞ்சேரி கிராமத்தில் பள்ளி அருகே கள்ளத்தனமாக 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெற்று வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளி மாணவர்கள் தினமும் சென்று வரும் வழியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவது பெற்றோர்களும் கிராம மக்களும் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் அப்பகுதி மக்கள் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து கேள்வி எழுப்பும் நபர்கள் மீது காவல்துறையினர் மிரட்டி பொய்யான வழக்குகள் பதிவு செய்து கைது செய்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த முத்துவாஞ்சேரி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் திடீரென ஒன்று கூடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி அருகே நடைபெறும் சட்டவிரோத மது விற்பனையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த திடீர் சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சாலையில் சென்ற வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றதால் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போராட்டம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சட்டவிரோத மது விற்பனை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தாலும் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். கூலி வேலை செய்து வைத்திருக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு குடிக்க செல்லும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் பசியும் பட்டினியுமாக வாழ்வதாக கண்ணீர் மல்க பெண்மணி கதறியது குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு எந்த ஊர்ல விட்டாலும் சரி முத்துவஞ்சேரியில விற்க கூடாது. உள்ளூர்லயே பாட்டு விற்க வேண்டாமா? சாத்தமடி பாட்டுலடிலே விட்டுறாங்க. மனு கொடுத்திருக்கோம். ஒரு ஸ்டெப் இதால அரஸ்ட் பண்ணனும். காலையில போய் பேசி எப்படி சார் போட்டீங்க? ரெண்டு மணிக்கு அன்னைக்கு நான் உட்கார்ந்து டிக்கெட் எடுத்து 2 மணிக்கு வந்து கஷ்டப்படுறேன். இல்ல சார், அது நீங்க எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுத்துருங்க. நீங்க எழுதி கொடுத்து மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலைய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் பெண்கள் மேம்பாட்டுக் குழு சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலைய சுவாமிகள் தலைமை தாங்கினார். கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு அனைவரையும் வரவேற்று வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் காந்திமதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்கள் நடத்திய ஆடல், பாடல், நாடகம், நடனம் ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு தனித்திறமையை வெளிப்படுத்தினர். இந்த மாணவர்களையும் இதற்கு உறுதுணையாக இருந்து ஊக்கமளித்த பேராசிரியர்களையும் மற்றும் மகளிர்களையும் பாராட்டி பேசினார். இதில் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியை துணை பேராசிரியர்கள் ஸ்வேதா, இளைய பாரதி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். முடிவில் உதவி பேராசிரியர் லட்சுமி தேவி நன்றி கூறினார். 58% பெண்கள். சதவீதத்துல புரியறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 பேர் நிக்குது, இந்த ஹால்ல நிக்குது, failure and lots of morphic years. இது ஒரே செல்வம் பாரு பரிதாபம் காட்டும் முன்னன் வர்க்கத்தோடு யாரே உலகத்தின் பலையெல்லாம் வந்தாலே இந்த பெண்ணே எழுந்துவா இந்த பெண்ணே எழுந்துவா எழுந்துவா திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்துள்ள காலைப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு ஒன்றிய இளைஞரணி தலைவராக செயல்பட்டு வருகிறார். இவரின் மற்றொரு வீடு கோபாலபுரத்தில் உள்ளது. வீட்டிற்கான வாடகை தொகை வாங்குவதற்காக சென்றபொழுது சில நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் எல்லைச்சாமி என்ற நபரை ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் சமூக வலைதளத்தில் பாரதிய ஜனதா கட்சி பற்றி தவறாக பதிவிட்டிருந்ததை பார்த்த பாலசுப்ரமணியன் அவரின் கருத்துக்கு மறுபதிவு செய்திருந்தார். எல்லைச்சாமி பாலசுப்ரமணியத்திடம் சமூக வலைதளத்தில் என்னை பற்றி பதிவிட்டிருந்ததை பார்த்தேன். அப்பொழுது தைரியமாக இருந்த நீ இப்பொழுது எதற்காக பயப்படுகிறாய் என்று வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியதில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பாலசுப்ரமணியத்தை தாக்கியதில் பலத்த காயமுற்று
ரத்த வெள்ளத்தில் இருந்த நபரை அவரின் நண்பர் இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்து அரசு மருத்துவமனையில் அனுமதித்து முதலுதவி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட நிர்வாகிகள் மருத்துவமனையில் குவிந்தனர். வந்தேன், நான் ஊரில் இருந்து கோபாலபுரத்துலேருந்து வந்தேன். வந்துட்டு யோகேஜியை பார்த்துட்டு உங்களுக்கு ஓட்டு இது வந்துருச்சா பிடிச்சான்னு கேட்டுட்டு இருக்கும்போது சொன்னால் அப்படி எல்லச்சாமி இந்த மாதிரி இங்கே வந்தானுங்க, வந்து என்னமோ நீங்கள் மோனூரில் பதிவு போட்டிங்களாம்மா, அதை பூரா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எங்கெங்க பைத்தியக்கார அவனை விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் போய் சிவசங்கரன் ஒருத்தர் ஐதரில் இருக்கார். செங்கல்பட்டு நகராட்சிக்குட்பட்ட தட்டான்மலை பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டி அதே பகுதியைச் சேர்ந்த 9வது நகரமன்ற உறுப்பினர் அமுல்ராஜ் என்கிற செங்கை தமிழரசன் என்பவர் நேற்றைய தினம் நடந்த செங்கல்பட்டு நகரமன்ற கூட்டத்தில் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு மேலும் வாக்குரிமை எங்களது உரிமைகளை பறிக்காதே, தமிழக அரசே தட்டான்மலை பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கு என்கிற வாசகம் அடங்கிய பதாகைகளை அணிந்தவாறு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக 500க்கும் மேற்பட்ட நடுத்தர குடும்பத்தினர் இங்கு வசித்து வருகின்றனர். இந்த தட்டான்மலை பகுதி மக்களுக்கு இதுநாள் வரை வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை. வீட்டுமனை பட்டா இல்லாததால் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. வீட்டுவரி, குடிநீர் இணைப்பு, மின் இணைப்பு, வேலை வாய்ப்பு, வங்கிக் கடன் போன்ற அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகளை முறையாக பெற முடியவில்லை. எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி தமிழக முதல்வர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நகரமன்ற தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டாட்சியர், நகராட்சி ஆணையர் என இது சம்பந்தமாக அனைத்து துறைக்கும் பல வருடங்களாக மனுக்கள் கொடுத்து வருகிறோம். இதுகுறித்து நகரமன்ற கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்படுகிறது. மக்களின் சார்பாக பலமுறை போராட்டங்களும் நடத்தப்பட்டுவிட்டன. ஆனால் இதுநாள் வரையில் தட்டான் மலைப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை. ஆகவே வேறு வழியின்றி தட்டான் மலைப்பகுதி மக்களின் வாழ்வாதார நலன் கருதி வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செங்கல்பட்டு நகராட்சியில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் கண்ணை கட்டிக்கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாக விசிகாவை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர் செங்கை தமிழரசன் தெரிவித்தார். செங்கல்பட்டு நகராட்சி வளாகத்தில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர் ஒருவர் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டும் கோரிக்கை அடங்கிய வாசகங்களை மனிதனாக அணிந்து கொண்டும் நூதன தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் நகரமன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், செங்கல்பட்டு நகராட்சியின் 9வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அமுல்ராஜ் 1996ஆம் ஆண்டு முதல் 2026 முதல் 3 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் நகரமன்ற உறுப்பினராக மக்கள் பணி செய்து வருகிறேன். எங்கள் வார்டில் 9வது வார்டில் வசித்து வரும் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 130 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். ஆனால் இதுநாள் வரை எங்களுடைய வாழ்வாதார நலன் கருதி வீட்டுமனை பட்டா வழங்காமல் இது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சி அதிமுக சார்பில் பேரூர் செயலாளர் மார்க்கெட் அரிக்குமார் ஏற்பாட்டில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு உரையாற்றினர். அப்போது மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் பேசுகையில், எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம், பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்புவது கூட பயமாக உள்ளது. பள்ளிக்கூடம் அருகே கஞ்சா மிட்டாய் விற்பதாகவும் போதைப் பொருள் விற்பதாகவும் விற்பவன் திமுக காரன் என்றும் திமுக காரன் தான் அந்த வேலையை செய்வதாகவும் பாவம் அந்த காவல்துறை கைது செய்ய முடியாது என்றும் அப்படி பிடித்தால் மந்திரி முதல் எல்லாம் போன் செய்து பேசுவார்கள்.
ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது? அந்த பாலியல் வன்கொடுமை செய்தவர் எங்கிருக்கிறார் என்றால் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆட்சியா இது என ஆவேசமாக உரையாற்றினார். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜ், மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் கலைமணி, பேரூராட்சி துணை செயலாளர் சக்திவேல், பேரூராட்சி கவுன்சிலர்கள் தேன்மொழி மோகன்குமார், லட்சுமி கணபதி உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் பங்கேற்றனர். 4 ஆண்டு காலம் நல்ல தமிழகம் உள்ள குடிமராமத்து போது திமுக ஆட்சி. இந்த வாலாஜாபாத் பேரூராட்சியில ஒரு பேர் சொல்ல முடியாது, சொல்லுங்க பாக்கலாம். இங்க இருக்கிற திமுக கார நாளைக்கு மீட்டிங் போட்டு எங்க என்னடா பண்ணி இந்த ஊருக்கு திமுக கார கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் தினமும் வணங்கக்கூடிய குடிமராமத்து நாயகன் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி வணங்கி அவர்களுடைய ஆணை ஏற்பாடு பண்ண தம்பி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்திருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக. அம்மாவின் அரசை பிரச்சார கூட்டமாக இல்லாமல் ஆட்சி மாற்றத்தின் திருப்புமுனை கூட்டமாக மாற்றி தலைமையேற்று நடத்திய செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மதுராந்தகம் நகர தலைவர் லோகு, நகர துணைத் தலைவர் ஜீவா ஆனந்தன், மதுராந்தகம் வட்டார தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் பிரபு கலந்து கொண்டு மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுராந்தகம் நகர தலைவராக லோகு, நகர துணைத் தலைவராக ஜீவா ஆனந்தன், கருங்குழி பேரூர் தலைவராக முகமது ஜாவித், அச்சரப்பாக்கம் பேரூர் தலைவராக திருநாவுக்கரசு, மதுராந்தகம் வட்டார தலைவர்களாக ராஜா, ராமலிங்கம், சபாநாயகர், அச்சரப்பாக்கம் வட்டார தலைவர்களாக ஹரிபிரசாத், அன்பரசு, தனசேகரன் ஆகிய புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி சார்பில் யார் வேட்பாளராக அறிவித்தாலும் அவர்களின் வெற்றிக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அயராமல் உழைக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை உடனடியாக மத்திய அரசு குறைக்க வேண்டும், இல்லையென்றால் மத்திய அரசுக்கு எதிராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் கௌதம், RTI துறை மாநில துணைத் தலைவர் முருகன், மாவட்ட பொதுச் செயலாளர் நேருஜி, மதுராந்தகம் நகர செயலாளர் கங்காதரன், PCC நிர்வாகி சதீஷ்குமார், மாவட்ட துணைத் தலைவர் கிறிஸ்டோபர், விவசாய அணி தலைவர் கோதண்டராமன், தங்க தமிழ்ச்செல்வன், கிருஷ்ணன், ஜானகிராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குரோம்பேட்டை ராதாநகர் தனியார் திருமண மண்டபத்தில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தொழிலதிபர் டாக்டர் M. ஹக்கீம் மற்றும் திமுக 26வது வட்டக்கழக செயலாளர் முஜிபுர் ரகுமான் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி 2வது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளாக 5 கிலோ அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பைகள் மற்றும் உதவித்தொகை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதில் பல்லாவரம் தெற்கு பகுதி செயலாளர் ES. பெர்னாட், குரோம்பேட்டை காயிதே மில்லத் நினைவு ஜும்மா மசூதியின் தலைவர் முகமது காசிம் மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டனர். தம்பி
அக்கா கொஞ்சம் பின்னாடி வாங்க அக்கா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர பகுதிகளில் 71 லட்சம் மதிப்பிலான முடிவுற்ற நலத்திட்ட பணிகளை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் நியாய விலை கடை, வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட முடிவுற்ற பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் நகராட்சி ஆணையர், நகரமன்ற தலைவர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த முதலமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பாடுபட்டு இந்த பகுதியில் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியம் நடுவனந்தல் கிராமத்தில் இருந்து திமுக மாவட்ட பிரதிநிதி தொல்காப்பியன் தலைமையில் 25க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் முன்னிலையில் திண்டிவனத்தில் அவரது இல்லத்தில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் செய்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள மஸ்ஜிதே பஸ்மானியா பள்ளி வாசலில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு சசிகலா தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் பேசுகையில், இஸ்லாமியர்களுக்கு நிதி உதவி, நாகூர் தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூடு கந்தூரி திருவிழாவிற்கு இலவச சந்தனக்கட்டைகள் வழங்கியது ஜெயலலிதா தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் வழியில் வந்தவர்கள் யார் என்பதை அனைவராலும் எளிதில் கண்டறிய முடியும். திமுகவை யார் உறுதியோடு எதிர்க்கிறார்களோ, தொண்டர்களை யார் அரவணைத்து செல்கிறார்களோ, எம்ஜிஆர் கொள்கைகளை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்கள்தான் நம் இருவரின் தலைவர்களின் வழியில் வந்தவர்கள். இதற்காகத்தான் நாம் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறோம். நாம் அவர்களின் வழியில் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தகைய சோதனை வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு நம் தொண்டர்களின் ஆதரவோடு தமிழக மக்கள் நலன் காப்போம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை மனதில் வைத்து நாம் அனைவரும் களப்பணி ஆற்றுவோம். தமிழக மக்களின் பேராதரவுடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுத்து வெற்றி வாகை சூடுவோம். தமிழகத்தில் இருந்து திமுக ஆட்சியை அகற்ற மக்கள் முடிவு எடுத்து விட்டனர். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை மீண்டும் அமைப்போம் என்றார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் முகமது ஷெரீப் செய்திருந்தார். ரூபாயாக உயர்த்தினார். பகுவாரிய ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் உள்ள ஓய்வூதியம் உள்ளிட்ட பணிக்கொடைகளை வழங்கிட சிறப்பு ஒருமுறை மானியம் மேடையில் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள்,
இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சிறுபான்மையின மக்கள் மற்றும் எனது பாசத்துக்குரிய கழக தொண்டர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்தேன். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் அண்ணா மற்றும் கலைஞர் சிலைகளையும், தேவனூரில் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான மறைந்த சிவசுப்பிரமணியன் நினைவு நூலகத்தை திறந்து வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவுடன் இணைத்து விடுவார். அதிமுக தற்பொழுது பாஜகவிடம் அடிமையாக உள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் இடி மற்றும் சிபிஐ சோதனைகள் மூலம் அமித்ஷா மிரட்டி வைத்துள்ளார். ஆனால் இதுபோன்ற மிரட்டல்களுக்கு திமுக தொண்டன் அஞ்ச மாட்டான். ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 3500 கோடி ரூபாய் கல்வி நிதி மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட நிதியை வழங்காமல் வஞ்சிக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான தமிழ்நாடு அணி பாஜக அதிமுக அடங்கிய டெல்லி அணியை கிளீன் போல்டு செய்ய வேண்டும். குறைந்தது 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக தொண்டர்கள் களத்தில் தீயாக பணியாற்ற வேண்டும் என பேசினார். ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யறது இல்லை, எந்த திட்டத்தையும் கொடுக்கறது இல்ல, நாம கேட்கிற நிதியும் கொடுக்கறது இல்ல. ஆனா நாம கொண்டு வர்ற எல்லா திட்டத்திற்கும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒன்றிய அரசு. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செங்கல்பட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மத்திய மாவட்ட செயலாளர் தியாகி என்கிற தியாகராஜன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். மேலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடத்தும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை முடக்கும் வகையில் ஜனநாயகமற்ற வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. என் நெஞ்சில் குடியிருக்கும் மாணவர்கள் அதிகமா பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றா தெரியுமா? போதைப் பொருட்கள் இல்லாத தடுக்க கோரும் தமிழக அரசு முதல்வர் வேட்பாளர் 3 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை வணங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தலைவரின் வளர்ச்சிக்காகவும் 3 கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது திமுக ஒரு சத்தமா சொல்லுங்க, ஓம் சக்தி பராசக்தி, ஸ்டாலின் அவர்கள் ஒரு 3வது வகை இருட்டு, சத்தமா சொல்லுங்க. சாதி வாரி கணக்கை உடனடியாக
மேல்மருவத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்டது கூனிமேடு ஊராட்சி. இந்த ஊராட்சியில் 4000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கின்றனர். இங்கு 6க்கும் மேற்பட்ட பிரதான சாலைகள் உள்ளன. இதே கர்ணம் தெரு, ஐயர் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு ஆகிய சாலைகள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் தார் மற்றும் சிமெண்ட் சாலையாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மேற்கொண்டு இந்த சாலைகளை பராமரிப்பு செய்யவில்லை. இதனால் இந்த 3 சாலைகளும் தற்பொழுது முற்றிலும் சிதலம் அடைந்து குண்டும் குழியுமாகவும் மணல் பரப்பாகவும் காட்சியளிக்கிறது. இதனால் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். இதுகுறித்து இப்பகுதி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்துள்ளனர். ஆனால் இதுவரையில் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கில் இருப்பதாக இப்பகுதி பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். எனவே இப்பகுதி பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் மாணவர்களின் நலன் கருதி இந்த 3 சாலைகளையும் உடனடியாக சரி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.